சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். அற்புத ஸ்தலங்கள் நிகழ்ச்சியில் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற ஒரு அற்புதமான ஒரு ஆலயம், எனக்கு மனசுக்கு பிடித்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல முருக பக்தர்களுக்கு பிடித்த ஒரு ஆலயம். அந்த ஆலயமோட பேரு சொன்ன உடனேவே பல பக்தர்கள் சந்தோஷப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஆலயம். எந்த ஆலயம், எந்த சித்தரோட ஆலயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பன் சுவாமிகளுடைய ஆலயம். அது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடுல, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்ல சென்னை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல திருவான்மியூர் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்தோட கம்ப்ளீட் அட்ரஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இந்த ரெண்டு விஷயம் முருகன்னு சொன்னாலே நம்மளுக்கு இது ஞாபகம் வரும். முருகப்பெருமான் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த எல்லா விஷயம் உடனே நடத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். குன்றெல்லாம் குமரன் அப்படிம்பாங்க. குன்றுதோறும் குமரன் அப்படின்னா இல்லை, எங்கெல்லாம் மலை இருக்கோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் இருப்பாராம். தமிழ் அப்படின்னு சொன்னாலே முருகன் அப்படின்னு ஞாபகம் வரும். தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்றோம். அந்த முருகப்பெருமான் நம்ம வணங்கும் பொழுது இந்த பாம்பன் சுவாமிகளை கண்டிப்பாக தெரியாம இருக்காது. தெரியாத பக்தர்களுக்கு நான் சொல்றேன், பாம்பன் சுவாமிகள், அதாவது அவருடைய முழு பேரு பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அப்படின்னு தான் அவருடைய முழு பேர். இந்த பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு பல பேர், அவர் சீடர்கள்லேருந்து எல்லாருமே பாம்பன் சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் இப்பயும் இந்த உலகத்துல நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த சித்தர்கள் எல்லாம் சமாதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் சமாதியான தேதி பார்த்தீங்கன்னா மே 30 1929 வருடம், அதாவது மே 30, 1929 அந்த நாளன்று பாம்பன் சுவாமிகள் சமாதி அடைந்தார். அவருடைய சமாதி தான் திருவான்மியூர் அப்படின்ற இடத்துல இருக்கு. இவரை வணங்கினால் நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதற்கு முன்னாடி பாம்பன் சுவாமிகளை பத்தி ஒரு சின்ன விஷயம். அதாவது 1878 வருடம் 1878 இவருக்கு திருமணம் ஆகி, திருமணத்துக்கு பிறகு இவருக்கு 3 குழந்தைகள். அப்போ ஒரு நாள் என்ன ஆயிருக்கா, அவருடைய பொன் குழந்தைக்கு, அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நாள் திடீர்னு உடம்பு சரியில்லை. அந்த பாம்பன் சுவாமிகளுக்கு தினம் ஒரு வழக்கம் உண்டு. என்னன்னா, முருகப்பெருமானை நோக்கி அப்படியே தியானம் இருப்பாராம். தியானம் பண்ணி அந்த விபூதி எடுத்து அவர் வச்சு எல்லாருக்கும் வீட்டுல கொடுப்பார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நடத்தி கொடுப்பாராம் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட ஒரு பக்தன், முருக பக்தன். அன்னைக்கு அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வரும்பொழுது அந்த குழந்தை பயங்கரமா வலியில அடருது. அப்போ அந்த குழந்தையோட அம்மா சொல்றாங்க பாம்பன் சுவாமிகள் கிட்ட, எங்க நீங்க முருகன் கிட்ட வேண்டி உங்க குழந்தைக்கு விபூதி வச்சு விடுங்க, கண்டிப்பா அந்த குழந்தைக்கு சரியாயிடும் அப்படின்னு பாம்பன் சுவாமிகளுடைய மனைவி சொல்றாங்க. அப்போ பாம்பன் சுவாமிகள் சொன்னாராம், என்னால முடியாது, நீயும் தியானம் பண்ணு. ஏன், நான் தான் முருகனை நோக்கி தியானம் பண்ணணுமா, நான் தான் விபூதி கொடுக்கணுமா, நீயும் தியானம் பண்ணு, கண்டிப்பா முருகன் வருவார், முருகன் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்றார். நம்பிக்கை பாருங்க. அப்போ அவருக்கு தான் முருகன் பண்ணுவார், எனக்கு தான் பண்ணுவார், இவருக்கு தான் பண்ணுவார், அதெல்லாம் கிடையாது. முருகன் எல்லா இடத்துலயும் இருக்கார், எல்லாருக்கும் பண்ணுவார். பக்தின்றது ஒண்ணு மனசார ஆத்மார்த்தமா நம்ம வழிபட்டா எந்த தெய்வமும் நம்மளுக்கு காட்சி தருவாங்க அப்படின்றதுதான் பாம்பன் சுவாமிகள் மூலமா நம்மளுக்கு தெரியறது. அப்போ அவங்க மனைவியும் மனசார முருகனை வழிபட்டு முருகா கிட்ட சொல்றாங்க, முருகா என்னுடைய குழந்தையை எப்படியாவது நீங்க குணப்படுத்தணும் அப்படின்னு மனதார வேண்டிட்டே இருக்கும் பொழுது அந்த குழந்தை அழுதுட்டே இருக்கான் வலியில. அப்படியே வேண்டிட்டே இருக்கும் பொழுது அவங்க மனைவி, பாம்பன் சுவாமிகளோட மனைவி கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அப்படியே ஒரு சித்தர் மாதிரி ஒருத்தர் உள்ள வராராம். வந்து அந்த குழந்தையோட நெத்தியில விபூதி வச்சுட்டு அப்படியே போயிட்டாராம். போனோடனே அவங்க மனைவி ஆடி போய் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த குழந்தை விபூதி வச்ச உடனே அந்த குழந்தை அழுகையை நிறுத்திருத்தான். என்னடா குழந்தை அழுகையை நிறுத்திருத்தே அப்படின்னு பாம்பன் சுவாமிகள் தியானத்திலேருந்து கண்ணை திறந்து பார்க்குறார். அப்போ மனைவி கிட்ட பார்த்தாராம். மனைவியை திரும்பி பார்க்குறார். இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த குழந்தை இப்போ ஏன் அழுகையை நிறுத்தித்து அப்படின்னு கேட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறார்,
அந்த மாதிரி அவருடைய மனைவி தான் விபூதி வச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தையோட நெத்தியில விபூதி இருக்கு. அப்போ அவருடைய மனைவி ஆனந்த கண்ணீர் விட்டு சொல்றாங்களாம், நீங்க என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்க, முருகனை மனதார வழிபடு அப்படின்னு. அந்த முருகனை முருகா 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 என்னுடைய குழந்தையை குணப்படுத்து அப்படின்னு ஆத்மார்த்தமா சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஒரு சித்தர் மாதிரி ஒரு ரூபத்துல வந்து அந்த முருகனே நம்மளுடைய குழந்தையோட நெத்தியில விபூதி வச்சு விட்டாருங்க அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டு கதறாங்களாம். அப்போ பாம்பன் சுவாமிகள் சொல்றார், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவான் முருகன் அப்படின்னு. உண்மையாகவே அவர் சொன்னபடி அவருடைய வாழ்க்கையிலையும் பல 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 தருணங்கள்ல முருகப்பெருமான் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கார். ரொம்ப ஒரு கொடுத்து வைத்த ஒரு மனிதர், கொடுத்து வைத்த ஒரு மகான். அவர் மூலமாக நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பல பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஏன் பாம்பன் சுவாமிகள் அவருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா 6666 பாடல்கள் எழுதியிருக்கார். அதாவது 6666 songs he has composed. எவ்வளவு பெரிய விஷயம். வாழ்க்கையில ஒரு பாட்டு எழுதுறதுக்கு நம்ம எல்லாம் கஷ்டப்படுவோம். அப்படி இருக்கும் பொழுது இவ்வளவு பாடல்கள் எழுதியிருக்கார் அப்படின்னா முருகப்பெருமான் அப்படியே அவர் கூடயே இருந்ததாக அவருடைய சீடர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்னொன்னும் அவருடைய சீடர்கள் சொல்லுவாங்க என்னன்னா, தொடர்ந்து அப்படியே தியானத்துல இருந்து 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 35 நாட்கள் தியானத்துல தொடர்ந்து தியானத்துல இருந்தாராம். அப்போ முருகனே காட்சி கொடுத்ததாக அவருடைய பாம்பன் சுவாமிகளுடைய சீடர்கள் சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு விஷயம், முருகப்பெருமானை நோக்கி பாம்பன் சுவாமிகள் தவம் இருக்கிறது மட்டும் கிடையாதுங்க. இந்த உப்பு போட்டு சாப்பிட்றது, இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சாப்பிட்றது, இது எல்லாத்தையும் தவிர்த்து முருகனே என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்க்கையிலேயே ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவார். அதுவும் எப்போ மத்தியானம்குள்ள சாப்பிடுவார். அப்படி அவர் சாப்பிடாம இன்னைக்கு இருந்துட்டார் அப்படின்னா, நான் மத்தியானம் சாப்பிடலையே சாயங்காலம் சாப்பிட்றேன், அதெல்லாம் கிடையாது. அந்த நாள் முழுக்க சாப்பிடாம மறுபடியும் அடுத்த நாள் மத்தியானம் தான் சாப்பிடுவார். முருகனை நோக்கி ஒரு நாள் தவம் பண்ணி அவருக்கு ஒண்ணுமே தோணாதான். அப்படியே ரோட்ல நடந்து போறான். செருப்பில்லாம அப்படியே ஒரு நாள் ரோட்ல நடந்து போய் முருகா 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 முருகான்னு நடந்து போறார். போகும்பொழுது அவருடைய காலில் ஒரு பெரிய முள்ளு குத்திருத்து. குத்தின உடனே சின்ன முள்ளுனா பரவாயில்லைங்க, பெரிய முள்ளு குத்தி அந்த வலி தாங்க முடியாம முருகா அப்படின்னு கதறி அழறார். ஏன்னா அவருக்கு வேற எதுவுமே தெரியாது முருகன் தவிர. முருகா நீயே காப்பாத்தணும், எனக்கு அவ்வளவு வலிக்குதே அப்படின்னு அந்த இடத்துல உட்கார்ந்து அழறார். வலி தாங்க முடியாம கண்ல இருந்து கண்ணீர் வழியறது. போயிட்டார். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதே ராத்திரி பக்கத்து கிராமத்துல இந்த ஷூ எல்லாம் பண்றாங்களே, இந்த காப்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த செருப்பு ஷூ எல்லாம் பண்றவங்க, அவருடைய கனவு பக்கத்து கிராமத்துல இந்த ஷூ செப்பல் எல்லாம் பண்ற ஒரு மனிதரோட கனவுல போய் முருகப்பெருமான் ஒரு செருப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன சைஸ் முதற்கொண்டு எல்லாமே, அந்த செருப்பு எப்படி இருக்கணும் அந்த சைஸ் எல்லாம் கரெக்டா சொல்லி, நாளைக்கே உன்னை ஒருத்தன் பார்க்க வருவான், அவன் அந்த பாம்பன் சுவாமி அவன் கையில இது கொடுத்துரு அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே அந்த கனவுல வந்து சொல்லி பக்கத்து கிராமத்தில் இருக்கிறவர் உடனே உட்கார்ந்து ஒரு செருப்பு தைக்கிறார். அந்த செருப்பு எப்படின்னா, கனவுல எப்படி முருகப்பெருமான் எந்த சைஸ்ல இருக்கணும் எப்படி இருக்கணும்னு காமிச்சாரோ அதே மாதிரி ஒரு செருப்பு தைக்கிறார். முருகப்பெருமான் கனவுல சொன்ன மாதிரி பாம்பன் சுவாமிகள் பக்கத்துல இருக்கிற கிராமம் வழியா மறுநாள் போறார். போகும் பொழுது இந்த ஷூ தைக்கிறவர் சொல்றார், இந்த செருப்பை நீங்க எடுத்துக்கணும். உடனே ஸ்தம்பிச்சு போய் பார்க்கிறார். நீங்க எதுக்கு எனக்கு செருப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே சொல்றார், அந்த முருகப்பெருமானே என்னோட கனவுல வந்து உங்களுக்கு இந்த செருப்பு கொடுக்க சொன்னார் அப்படின்னு. உடனே அந்த இடத்துல அவர் பாம்பன் சுவாமிகள் யோசிக்கிறார். என்ன அப்படின்னா, முருகனை நினைச்சு ஆனந்த கண்ணீர் விடுறார். முருகா, உன் நாமத்தை தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு, ஒரு பக்தன் செருப்பில்லாம நடக்கிறான், அவன் இவ்வளவு துடிக்கிறானே வழியில அப்படின்னு முதற்கொண்ட முருகன் தெரிஞ்சு, எனக்கு ஒரு செருப்பு பண்ண சொல்லி அவனுக்கு சொல்லியிருக்கே முருகா, இதுக்கு நான் என்ன உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு கண்ணீர் விட்டு பாம்பன் சுவாமிகள் அந்த பக்கத்துல இருக்கிற கிராமம் அந்த மனிதர்கிட்டேந்து செருப்பை வாங்கி அவருடைய வீட்டுக்கு போறார். அப்பேற்பட்ட பாம்பன் சுவாமிகள் 1891 வருடம், அதாவது 1891ல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் எழுதுறார். அந்த ஸ்லோகத்துக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்கு. வெறும் 30 verses, 30 பேராகிராஃப் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தோட பலன் உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அந்த ஸ்லோகம் என்ன, இந்த பாம்பன் சுவாமிகளோட வேறு மகத்துவங்கள் எல்லாம்
தொடர்ந்து நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அந்த திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய ஆலயம் எவ்வளவு பிரசித்தி பெற்றது, அந்த ஆலயத்துக்கு நீங்க எப்பெல்லாம் போகணும்ன்றத எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அடுத்த எபிசோட்ல கொடுக்குறேன். அது வரைக்கும் இந்த பாம்பன் சுவாமிகளை நினைச்சு நம்ம மனதார தியானம் பண்ணுவோம். நிச்சயமாக பாம்பன் சுவாமிகளோட ஆசீர்வாதமும் முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.